தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வாந்தியை சரி செய்வது எப்படி என்ற தகவலை தான் இந்த காணொலியில தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போவோம். கர்ப்பமா இருக்கும் போது முதல் 4 மாதங்களுக்கு வாந்தி குமட்டல் என்பது இயற்கை தான். எல்லா கர்ப்பமான பெண்களுமே எதிர்கொள்கிற ஒரு பிரச்சனை. இதுக்கு இயற்கையான முறையில தீர்வு காண்பது எப்படி என்ற தகவலை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நபருக்கும் முற்றிலும் வேறுபடும். சிலருக்கு குமட்டல் நாள் முழுவதும் கூட தொடரும். இந்த அறிகுறிகள் பெரும்பாலும் கர்ப்பத்தின் தொடக்கத்தில் தான் ஏற்படும். கர்ப்ப காலத்தில் உண்டாகும் குமட்டலில் கூட ஹார்மோன்களோட பங்கு அதிகமா இருக்கு. சரி, இந்த கர்ப்ப காலத்துல உண்டாகும் வாந்தியை எப்படி சமாளிக்கலாம்? தினமும் 3 வேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமா 6 வேளை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமா மசக்கையை கொஞ்சம் சமாளிக்கலாம். அடுத்தது, காலையில எழுந்ததுமே குமட்டல் அதிகமா இருக்கு அப்படின்னா வறுத்த உணவு இல்லைன்னா உலர்ந்த உணவு, பிஸ்கட் கொஞ்சம் சாப்பிடலாம். அது மூலமா குமட்டல் கொஞ்சம் குறையும். அடுத்தது, குமட்டலை தூண்டும் உணவுகளையும் வாசனை பொருட்களையும் தவிர்ப்பது நல்லது. உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. வாமிட்டிங் வரும், குமட்டல் ஏற்படுது, அதையே நினைச்சிட்டு இருக்காம உங்களுடைய சிந்தனையை வேற விஷயங்கள செலுத்தலாம். அடிக்கடி வாந்தி வர்றதுனால உங்க உடம்புல இருக்கிற நீர்ச்சத்தும் எலக்ட்ரோலைட்டும் குறையும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. குமட்டலும் வாந்தியும் அளவுக்கு அதிகமா உண்டானா மருத்துவரிடம் சென்று இரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. உங்க உடம்போட நீர் சமநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு தண்ணிய அதிகமா குடிங்க. அதே போல் வாந்தி வருது அப்படின்னு சாப்பிடாம இருக்காதீங்க. வாந்தி எடுத்தாலும் சரி திரும்ப திரும்ப சாப்பிடுங்க. ஏன்னா உங்க வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு கூடுதல் ஊட்டச்சத்து தேவைப்படுது. நீங்க வாமிட் பண்றதுனால அந்த உணவு வெளியே போயிடும். ஸோ திரும்பவும் சாப்பிடுங்க, திரும்பவும் வாமிட் பண்ணுங்க, அதுல பிரச்சனை இல்லை. நான் சாப்பிடாம மட்டும் இருந்துராதீங்க, சரிங்களா? வாமிட்டிங் அப்படின்றத முழுவதுமாக தடுக்க முடியாதுங்க. கண்டிப்பா அதை நீங்க சமாளிச்சுதான் ஆகணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.